அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இதை பொங்கல் அன்னைக்கே என்ன வந்துருச்சு, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஏன் இது பண்ணலை அப்படின்னா, சின்ன ஒரு திருத்தம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குது. அது போக இதை சலான் மூலமாக தான் நமக்கு என்ன பண்ண முடியும், பேங்க்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அமௌண்ட் பே பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இவ்வளோ டிலே. ஸோ இன்னும் உங்களுக்கு 10 நாள் இருக்குது, 10 நாள் வரைக்கும் இருக்குது. 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அது ரன் ஆகும். 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம பண்ணணும், அதே மாதிரி கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா வேணாமா, எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். எந்த மாதிரி சிலபஸுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலில் அப்கமிங்கில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ அந்த குரூப் 4க்கு கிளாஸஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டிஎன்பிசி ஏஇ, டிஎன்இபி ஏஇ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிடபிள்யூஐடியில் ஏஇ வேற போட்டிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிளாஸஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிளாஸஸ், எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜெயின்னு இன்னும் பலவாறு நமக்கு என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஓகே, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்சி அப்படின்றத போட்டுக்கணும். சரிங்களா? மெட்ராஸ், அதாவது கூகுளில் போயிட்டு எம்ஹெச்சி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் இந்த எம்ஹெச்சி ரெக்யூர்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு போகும். ஸோ இதுதான் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் பேஜ். இந்த ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் பேஜில் ஸோ டக்கு டக்குன்னு போயிடுறேன், உங்களுக்கு ஸ்லோவாகவும் இருக்கும், அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்ஸ். அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தெரியலன்னா கீழே லிங்க் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். டெலகிராமில் உங்களுக்கு என்ன இருக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலுக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க, அப்படி முன்னாடியே லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் என்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை சார், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி, சரியா? இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துடணும். சரியா? ரொம்ப முக்கியமானது உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட நேமு, அதோட இனிஷியல், அதே மாதிரி பாஸ்வேர்ட். நம்ம லாகின் ஐடிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லாகின் என்ன யூசர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு ஒரு போர்ட்டல், அதாவது உங்களோட லாகின் ஐடி, யூசர் ஐடியை போட்டு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு லாகின் யூசர் இதாயிரும். அந்த பாஸ்வேர்டை கொண்டு அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த யூசர் நேம் என்ன, அந்த இடத்துல பேர் என்ன கொடுத்தீங்களோ, இல்லாட்டி மெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியை பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன, டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் கேஷியருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்கும். இதில் நீங்கள் பாருங்கள், க்ளோசிங் டேட் 13/2, 13ஆம் தேதியோட முடியுது. அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபில்லிங் ஃபார்ம். ஃபில்லிங் ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது கேட்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து ஃபில்அப் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, 2வது நோட்டிஃபிகேஷன். முதல் டிரைவரு, 2வது நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, அதே மாதிரி கேஷியர், 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணணும். 2-3 போஸ்ட்னா அதை என்ன சொல்லியிருக்காங்க,
கண்ட்ரோல் மவுஸ் கிளிக் அழுத்துனீங்கன்னா இப்படி கண்ட்ரோல் மவுஸ் கிளிக் அழுத்தி இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 4 போஸ்ட்டுமே அப்ளை ஆகும். இந்த 4 போஸ்ட்டுமே நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன டெஸ்ட் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமை மட்டும் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. ஏன் நான் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4 எக்ஸாமும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியலாக வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது என்ன ஃபினான்சியலா அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேர், அதாவது இனிஷியலு, அதுக்கப்புறம் அவங்களோட பேர், பிறந்த தேதி, என்ன பாலினம், இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஃபில்அப் பண்ணிடுங்க. எந்த இடத்துல பிறந்திருக்கீங்க, நேட்டிவ் ஸ்டேட் என்ன, ஃபாதரோட நேம் என்ன, மதரோட நேம் என்ன, அவங்களோட அக்குபேஷன் என்ன, தாய்மொழி என்ன, என்ன ரிலீஜியன், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதோட நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாமே ஸ்டார் மார்க் கொடுத்துருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, அதே மாதிரி என்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, கம்யூனல் கேட்டகரி, அன்ரிசர்வ்டா இல்லை என்ன கேட்டகரி, ஸோ எல்லாத்தையுமே சூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிருக்கீங்களா இல்லை உங்களோட உறவினர்கள் யாரும் பணியாற்றிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்களா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சிருக்கீங்களா, அப்படி பதிவு செஞ்சால் அதோட நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. சரியா? இது ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து நீங்கள் போடணும். அட்ரஸ், இது என்னது அட்ரஸ், அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரியா? ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் எப்போவுமே கொடுத்து வச்சுங்க, அது எப்போவுமே யூஸ் ஆகும். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அடுத்து HSC, அடுத்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி, பிஜி இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனுமே கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸ்டேட் போர்டா இல்லாட்டி சிபிஎஸ்சியா அப்படின்றத கேட்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதே மாதிரி எந்த மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, மோட்ஸ் ஆஃப் ஸ்டடி பயிற்று முறை என்ன, தமிழா இங்கிலீஷா அப்படின்றது கேட்பாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், இதே மாதிரி எஸ்எஸ்எல்சிக்கும் அப்ளை பண்ணணும், HSCக்கும் அப்ளை பண்ணணும், யூஜிக்கும் அப்ளை பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் அதை போக டிப்ளமோ ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன கிராஜுவேஷன், என்ன ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாமே கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு, சரியா, என்னென்ன தெரிஞ்சிருக்கு, மொழி திறமை என்னென்ன, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்க, எழுதுவோம், அதே மாதிரி ஹிந்தி, என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை ஃபுல்லாக இங்கே போடணும். எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்றது கேட்பாங்க. அடுத்து நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழில் என்னது, இங்கிலீஷில் என்ன முடிச்சிருக்கீங்க, ஷார்ட் ஹேண்டில் தமிழில் எந்த லெவலில் முடிச்சிருக்கீங்க, இங்கிலீஷில் என்ன முடிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பணி அனுபவத்தையும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களோட விருப்பம் தான். சரியா? உங்களோட விருப்பம் தான். ஒர்க் பண்ணுறதை போட்டாலும் போடலாம், இல்லாட்டி தேவையும் இல்லை. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். இந்த இதில் வந்து சில பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. உங்களோட உறவினர்கள் யாரும் நீதிமன்றத்தில் பணிபுரிகிறாங்களா, ஸோ இந்த தேர்வில் கலந்து கொண்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அதாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களா அந்த மாதிரி கேட்பாங்க. எந்த மாதிரி ஃபைனான்ஸில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் பொது தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீர்களா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் கேஸ் எதுவும் உங்களோட இதில் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. இதுக்கு நோன்னு தான் மேக்ஸிமம் எல்லாருமே கொடுக்க போகிறோம். சரியா? நோ அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமாக நம்ம வரப்போகிறோம். இந்த இடத்துல இந்த எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, என்ன அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, HSC, யூஜி, ஸோ நீங்கள் அங்கே என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அது ப்ளஸ் ஆதார் கார்டு இதெல்லாமே ஒரு ஃபைலாக வச்சுக்கிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே நாளைக்கு சேர்த்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சூஸ் பண்ணி இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து என்ன பண்ணுங்க, அப்லோட் பண்ணிடணும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது இங்கே இருக்கு பாருங்க, கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதாவது கேரக்டர், உங்களோட நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும். எதுல வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம் அண்ட் பேர்ல தான் வாங்கணும். சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டக்ட் சர்டிபிகேட் நாட் இம்பார்ட்டன்ட். சரியா? இம்பார்ட்டன்ட் கிடையாது.
இந்த இடத்துல உங்களை பத்தி உங்களோட நன்னடத்தையை யாராச்சும் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அவங்களோட பெயர், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, அது வந்து அரசு பணித்துறையா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பிரைவேட்டா இருந்தாலும் அவங்களோட பேரு, மொபைல் நம்பரு, முகவரி. சரியா? அதே மாதிரி 2வது பர்சன் 2 பர்சனையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, விண்ணப்பதாரருக்கு உறவினர் அல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். உங்க மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்களோட சூப்பர்வைசரா இருக்கலாம். உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லக்கூடியவங்கள கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அவங்க பேரை கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? போட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம்ல இதுக்கெல்லாம் என்னது எல்லாத்தையும் டிக் பண்ணி என்ன பண்ணுவோம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டான முறையில தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஃபில்அப் ஆகி இந்த மாதிரி தான் வரும். திருப்பியும் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஓவராலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஓகே பட்டனை தேர்வு செய்தால் விண்ணப்பம் பிடிஎஃப் வடிவமாக மாறும். அதன் பின் விண்ணப்பதாரன் விண்ணப்பித்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்ற இயலாது. சரியா? இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 3 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன். என்னென்ன, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் எனக்கு கிடையாதுன்றதால 3 எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியரு, அப்புறம் ஆமா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 3 இதுக்கு அப்ளை பண்ணப்ப இதுல ஒரு எக்ஸாமுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ். ஒரு எக்ஸாமுக்கு 500 rupees சார்ஜ். அப்போ 3 போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees வரும். இப்போ 1500 நம்மளால ஃபீஸ் கட்ட முடியுமா டக்குன்னு உடனே? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க போஸ்ட்டை தயவு செய்து குறைச்சிக்காங்க. மறந்தோ எல்லா போஸ்டும் கொடுத்து ஓகே கொடுத்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், 1500 ஃபீஸ் கட்டணும். இப்போ நான் டைபிஸ்ட் தான் எழுத போறேன் அப்படின்னா டைபிஸ்ட் வேலைக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க 500. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தான் போறேன்னா ஜெராக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னா டெலிஃபோன் மட்டும், கேஷியர்னா கேஷியர் மட்டும். ஸோ இல்ல என்னால எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்ட முடியும், 4 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணி 2000 ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா 2000 கட்டி 4 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு ஆனா கொஸ்டின் ஒன்னாதான் வரப்போகுது, 500 கட்டி ஒரே எக்ஸாம் எழுத பாருங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல தவறையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா நீங்க எழுதக்கூடாது. சரியா? அப்ளை பண்ண ஓகே கிளிக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. சரியா? இல்லாட்டி க்ளோஸ் கொடுத்துட்டு போஸ்ட்டை கூட குறைச்சிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க தெரியாதனமா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். அதாவது ஒரு போஸ்ட், 2 போஸ்ட், 3 போஸ்ட் இந்த மாதிரி சலான் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ 4 போஸ்ட்னா 4வதா கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதுல என்னது, இதான் நம்பர், நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர். சரியா? ஸோ இந்த நம்பரை வச்சுதான் என்ன பண்ணணும், நம்ம இதை போயிட்டு இந்த இடத்துல கையெழுத்தை போட்டு என்ன பண்ணணும், காசு கட்டிட்டு இந்த சலானை வாங்கிட்டு வரணும். சரியா? இந்த சலானை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வெப்சைட்ல போறப்ப இந்த டாக்குமெண்ட் அப்லோடு அப்படின்றது கேட்கும். அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பரு, எல்லா நம்பரும், என்ன பேங்க்ல அப்ளை பண்ணீங்க, எப்போ அப்ளை பண்ணீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, எல்லாமே டீட்டெயில் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் அப்லோட் ஆகிரும். சரியாங்க? இவ்வளவுதாங்க ஓவராலா வந்து இவ்வளவுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் 13ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி சலான் கட்டுறது 15ஆம் தேதிக்குள்ள பண்ணிருங்க. 10ஆம் தேதிக்கு மேல தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. சர்வர் இப்பயே கொஞ்சம் எரரா தான் காட்டுது. அதே மாதிரி கண்டக்ட் சர்டிஃபிகேட் அஃபீஷியலா வாங்கின அவசியம் இல்லை. அவங்களோட 2 பேர் பேரை மட்டும் கொடுத்தால் போதுமானது. சரியா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கோட் அப்ளிகேஷன் இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சிலபஸ் சொல்லியிருந்தல, சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா என்ன சிலபஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா என்ன சிலபஸ், குரூப் 4க்கு பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் எந்த சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சரியா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸை பொறுத்து தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 சிலபஸ் பேட்டர்ன் தான். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் இதை நீங்க என்ன பண்ணலாம், இப்போதைக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்து குரூப் 4 அப்ளிகேஷன் வீடியோ, அதே மாதிரி அதோட பிஎஸ்டிஎம் எப்படி நிறைய அது கன்ஃபியூஷன், ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், தெளிவான விளக்கங்கள் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிளாஸஸும் அப்கமிங்கில் வரப்போகுது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க,
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.